ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு our சேனல். நம்ம சேனல் நேம் பீஸ் கார்னர் அண்ட் நான் உங்கள் தோழி. இதை சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த தடவை ஹாப்பினஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100 வியூஸ் கிடைச்சாச்சு. இருங்க, நீங்கள் கேட்டது கரெக்டு தாங்க. 100K இல்லை, 100 வியூஸ் எல்லா வீடியோஸ்க்கும் சேர்த்து. பாதி பேர் போயிருப்பீங்க, இருக்க மீதி பேருக்கு சொல்கிறேன். இந்த 100 வியூஸோட சந்தோஷத்தையும் ஜேர்னியையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த கொஞ்ச நாளில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் பாயிண்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நிறைய நியூ பிகினர் சேனல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களில் ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட ஐம் ஸோ வெரி ஹாப்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்தில் 100 வியூஸ் வந்துச்சு. October 25th நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 1 மந்தில் 7 வீடியோஸ் அண்ட் 1 ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். November 25th 100 வியூஸ் வந்தது மக்களே. எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ மேக்கிங்கில் எனக்கு கூட தெரியாது. ஸோ ஒன்று லேர்ன் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு தெரியல, இந்த 100ன்ற நம்பர் கிடைச்சா ஹாப்பியாக தானே இருக்கும் எப்போவுமே. ஸோ யூடியூப் ஸ்டுடியோவில் 100 வியூஸ்னு பார்த்ததும் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு யாரெல்லாம் நம்ம பீஸ் கார்னர் சேனல் வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள். ஸோ நியாயமாக இந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட பேச இதை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களில் நிறைய பேருக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம். பட் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன மோட்டிவேஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். அந்த பாசிட்டிவ் வைப்பை உங்கள் 4 பேர் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போது இந்த 1 மந்தில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். இதை நான் ஒரு 5 பாயிண்டர்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம், கவனமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம வீடியோ போட்ட உடனே யாரும் இதை பார்க்க மாட்டாங்க. இது ஒரு கசப்பான ஒரு உண்மை. நம்ம யாருமே இல்லாத கடையில் டீ ஆற்றி தான் ஆகணும். பட் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா வீடியோஸ் போட தான் யூடியூப் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. இதை நீங்கள் ஒரு லேர்னிங் பீரியடாக எடுத்துக்கலாம். செகண்ட், முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுங்க. ஏன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் எப்போவுமே மார்க்கெட்டில் சேல் ஆகும். ஸோ குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். தேர்ட், தம்ப்நெயில்ன்றது வீடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கேப்டிவேட்டிங்கான தம்ப்நெயிலாக போடுங்க. ஃபோர்த், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை விட ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச கண்டென்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்காக தானே நீங்கள் வீடியோ ரெடி பண்ணுறீங்க. ஃபிஃப்த், முடிஞ்சால் நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற விளம்பரம். போனஸாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆடியன்ஸ்க்கு உங்கள் வீடியோஸ் பிடிச்சி அவங்க செலக்ட் பண்ணுறதை பார்த்து யூடியூபே உங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இதைத்தான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சி செஞ்சுட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக்கோ கமெண்ட்டோ பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா நான் எதை இம்ப்ரூவ் பண்ணால் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னங்க, வழக்கம் போல தான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அன்புடன் உங்கள் தோழி. டேக் கேர். பை.